மிடில்ஸ் கடன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் சம்மந்தமாகவும் இந்த ஆஃபர் அதிரடி ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து அட்மிஷன் போடும்போது சார் டெஸ்ட் எந்த டைம் சார் நாங்கள் எப்போ டெஸ்ட்டு எழுதணும், எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த OMR வந்து ஷேர் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார் கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுத்துமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் சம்மந்தமாக அட்மிஷன் சம்மந்தமாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து நம்ம $999 வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ரைட்டா. ஸோ $999 வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதிரடி ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லி பார்த்தீங்கன்னா February 1 இப்போ 4 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $800 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். $800 கட்டி நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். இதே மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், பெற்றோர் இழந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து $600 வந்து கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி February 1 February 4 வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுத்தோம். இன்றைக்கி தான் 4 ரைட்டா. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் ஸோ இன்றைக்கி 4 இன்றைக்கி சண்டே. நிறைய நண்பர்கள் நமக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சார் இன்றைக்கி சண்டே சார் நான் வந்து பேங்க்கில் போய் தான் சார் பணம் கட்டணும், என்னால் பணம் கட்ட முடியாது, நான் நாளைக்கு கட்டுறேன், நாளைக்கு கட்டுறேன், இல்லை எனக்கு இன்னும் சேலரி போடல, இந்த ஆஃபர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடைசி நாள் ஆஃபர்ன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன் கால், மெசேஜ், அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. சம்டைம் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமும் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சம் முன்கூட்டியே ஜாயின் பண்ணிக்கப்பான்னு சொன்னேன். பட் என்ன தான் நான் சொன்னாலுமே நீங்கள் அந்த கடைசி நாளில் தான் ஜாயின் பண்ணணும்னு அடமுடிச்சு வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி ஆஃபர் கடைசின்றதுனால இன்றைக்கி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஒரே டைமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் மறுபடியும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஆஃபருக்கான கடைசி தேதி சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். இப்போ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கடைசி தேதி சொல்கிறேன் இல்லையா, அந்த கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டி அட்மிஷன் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா ஸோ கடைசி தேதி என்பது அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ 8 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் தேர்வானது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 ஃபஸ்ட்டு தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி 4 ரைட்டா. ஸோ அப்போ வந்து நான் வந்து மெட்டீரியல் வந்து நாளைக்கு 5 February 5 வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நாளைக்கு காலையில் மெட்டீரியல் கொடுத்துருவேன் ரைட்டா. நீங்கள் ஆஃபரை யூஸ் பண்ணி நாளைக்குமே $800 கட்டி ஜாயின் பண்ணலாம். கடைசி தேதி வந்து 8 வரைக்குமே அந்த ஸ்பெஷல் ஆஃபர் $800 ஆஃபர் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள், மற்றவர்கள், அந்த பெற்றோர் இருந்தவர்களா, ஆதரவற்றவர்கள் வந்து $600 வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 8 கடைசி 8 தான் சார் நான் ஜாயின் பண்ணுவேன், என்னால் அப்போ தான் சார் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட் பண்ணி சேரலாம், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி 8 வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா முன்கூட்டியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சார்னா நாளைக்கு 5 மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். அப்போ நாளைக்கு டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியல் நீங்கள் படித்து அதை அந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷனை படித்து முடிச்சுட்டு நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறது தான் 8 அப்போ 2 நாள் படித்தா தான் இந்த எக்ஸாமை வந்து நல்லா எழுத முடியும். நீங்கள் 8 தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் நம்ம குரூப்பில் அட்மிஷன் போடுவீங்க, அப்போ தான் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்போ எப்போ படித்து எப்போ 8 வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணாதீங்க, ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கே கூட அட்மிஷன் போட்டுக்கோங்க, நாளைக்கு கூட அட்மிஷன் போடுங்க. 8 முன்னாடியே ஜாயின் பண்ணி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா எழுதுங்க ரைட்டா. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா டெஸ்ட்டு டைமிங், அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் காலையில் ஒரு 8 மணி இருக்கு இல்லையா. ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டுருவேன். காலையில் 8 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை போட்டுருவோம். அந்த டெஸ்ட்டு அந்த டேட்டில் ஷெடியூல் பிரகாரம் கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதலாம் ரைட்டா. ஆனால் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்குள்ளே எழுதிடுங்க. 7 o'clock உள்ள எழுதிடுங்க. 7 o'clock வந்து டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும் ரைட்டா. நீங்கள் அதாவது 2 குரூப்பில் ஜாயின் பண்ணணுமா, ஒன்று டெஸ்ட் பேட்ச் குரூப், நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம், கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். இன்னொன்று வந்து டிஸ்கஷன் குரூப், அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி உங்களுடைய OMR வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் ரைட்டா. ஸோ அப்போ 7 மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் இந்த 8 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ எழுதி அதை ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 7 மணிக்கு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது 7 மணிக்கே ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அதுக்கும் டைம் கொடுப்போம். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் 7 மணிக்கு தான் டெஸ்ட் எழுத முடியும்னா 7லேருந்து 9 மணிக்குள்ளே டெஸ்ட் எழுதி 9 மணிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க ஷேர் பண்ணிவிடுங்க ரைட்டா. 9 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் டென்டேட்டிவ் கீ வந்து குரூப்பில் வந்து போட்டுருவேன். 9 மணிக்கு என்ன வந்துடும், டென்டேட்டிவ் கீ வந்து வந்துடும் ரைட்டா. 9 மணி டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் ஒருவேளை கீ ஆன்சரை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்களோன்னு ஒரு டவுட் வந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் 9 மணிக்குள்ளே
டெஸ்ட்டு எழுதணும்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் உங்களால் முடியல, நான் நைட்டு 9 மணிக்கு தான் வந்து டெஸ்ட் எழுதி முடிப்பேன், இல்லை 10 மணிக்கு தான் முடிப்பேன், நான் வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுறேன், நான் கீழே பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 மணிக்கு நான் டென்டேட்டிவ் கீ போட்டதுக்கப்புறம் 9லேருந்து 10:30 வரைக்கும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். டிஸ்கஷனாக என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன் இருக்கலாம், நான் கொடுக்குற கீழே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கலாம், உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்பீங்க இல்லையா, அந்த டைமில் 9லேருந்து 10:30 வரைக்கும் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுட்டு இருப்பாங்க. 9லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஓஎம்ஆரை ஷேர் பண்ண வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. லேட்டாக வந்தவங்க, அதாவது ஜாபுக்கு போயிட்டு லேட்டாக வர்றவங்க, நான் 10 மணி தான் ஷேர் பண்ணுவேன்னா 9 to 10 ஷேர் பண்ணுவேன்னா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த 10 to 10 ஒரு ½ hour இருக்கு இல்லையா, இந்த அரை மணி நேரத்தில், இந்த 30 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓஎம்ஆரை டெஸ்ட்டு எழுதிட்டு நீங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு 10:30 மணி வரைக்குமே, நைட்டு 10:30 மணிக்குள்ளே அந்த ஓஎம்ஆரை அன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். அந்தந்த டேட்டில் அந்தந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. ரைட்டா? அடுத்த நாள் நீங்கள் தள்ளி வைக்க என்ன ஆகும்னா, அது 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து சுமையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்தந்த டெஸ்ட்டு அன்னைக்கு எழுதிடுங்க, அந்தந்த ஷெடியூல் பிரகாரம் படித்து முடிச்சிருங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து டெஸ்ட் டைமு. காலையில் 8 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போடுவேன், 7 மணிக்கு நீங்கள் ஓஎம்ஆர் அனுப்புறீங்க, 7 to 9 அனுப்புறீங்க, 9 மணிக்கு டென்டேட்டிவ் கீ கொடுப்பேன், அதுக்கப்புறம் 9லேருந்து 10:10 வரைக்கும் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதான் வந்து இது டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று கொடுத்துருவேன். ரைட்டா? அடுத்த நாள் காலையில் தான் கொடுப்பேன். ஏன்னா நைட்டு 10:30 வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து சரியாக தவறா, இல்லை சும்மா ஏதோ ஒரு டவுட்டில் வந்து நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை உண்மையிலே தப்பாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு போயிட்டு வர்றவங்க, இல்லை ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, நைட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நைட்டு 10:30 மணிக்குள்ளேயாவது என்ன பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட் எழுதி அந்த ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷேர் பண்ணால் தான் எங்களால் வந்து மார்க் போடுறது, ரேங்க் லிஸ்ட்டு போகிறதெல்லாம் வந்து செய்ய முடியும். ரைட்டா? ஸோ மார்க் ரேங்க் லிஸ்ட்டில் எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் அந்த நான் டென்டேட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி, ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் அந்த 100க்கு அல்லது 200க்கு எத்தனை கொஸ்டின் வந்து சரி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை வச்சு வந்து ரேங்க் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ இதான்பா டெஸ்ட் பேட்ச் டைமிங்கு நான் சொல்லிட்டேன். ஆஃபரும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 8ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி தான் கடைசி தேதி. 8ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க 8ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கே அட்மிஷன் போட்டு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி 8ஆம் தேதி தேர்வுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.